ஜோதிட செய்திகள் அன்பர்களுக்கு வணக்கம். என் தாய் தந்தை, என் குருநாதர் திருப்பூர் ஜி.கே. ஐயா மற்ற குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி இந்த பதிவிடுகிறேன். இன்றைய பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா, சென்ற பதிவின் தொடர்ச்சியை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஒருவர் ஜாதகத்தில் புதனுடன் சேர்ந்த கிரகத்தினால் அமையக்கூடிய கல்வி நிலையை விரிவாக பார்க்க போகிறோம். இந்த புதனுடன் சேரக்கூடிய கிரகங்கள் எந்த விதத்திலும் கெடாமல் இருக்கணும். முதல்ல புதன் சூரியன் சேர்க்கை இருக்குது ஒரு ஜாதகத்தில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிர்வாகம் சார்ந்த துறையை தேர்ந்தெடுப்பது சிறப்பு. உதாரணத்துக்கு பிபிஏ, பிபிஎம், எம்பிஏ போன்ற நிர்வாகத்துறையை சார்ந்த கல்வி மற்றும் பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுத்து படிக்கலாம். அடுத்தது புதன் சந்திரன், உணவுத்துறை சார்ந்தது, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு, தோட்டக்கலை, அக்ரிகல்ச்சர் போன்ற துறையை தேர்ந்தெடுப்பது சிறப்பு. இதிலே பார்த்தீங்க அப்படின்னா புதன் சந்திரன் நீர் ராசியில் தொடர்பு கொண்டது அப்படின்னா கடல் சார்ந்த படிப்புகளை எடுத்து படிக்கலாம். அடுத்தது புதன் செவ்வாய்னா மருத்துவத்துறைக்கும் இது குறிப்பிடும், பொறியியல் துறைக்கும் குறிப்பிடும். மருத்துவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு பிடிஎஸ். இதனோட அளவு பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, பாவத்தை இணைஞ்சு பார்க்கணும். உதாரணத்துக்கு இப்போ ஒரு பல் மருத்துவர் அப்படின்னா இந்த அமைப்பு இருந்து 4ஆம் இடத்துல தொடர்பு வந்தால் ஒரு பல் மருத்துவர் வரைக்கும் போகலாம். இதுவே இந்த அமைப்பு இருந்து 9ஆம் இடத்து தொடர்பு இருந்தது அப்படின்னா ஒரு எம்பிபிஎஸ் வரைக்கும் போகலாம். இந்த அமைப்பு இருந்து 11ஆம் பாவம் தொடர்பு கொண்டது அப்படின்னா ஒரு எம்எஸ், ஒரு சர்ஜனு, அந்த மாதிரி ஒரு துறையில் போகலாம். இது அதுக்குண்டான மற்ற அமைப்புகளையும் பார்த்து முடிவெடுக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தனித்த புதன் அப்படின்னா கம்யூனிகேஷன், மீடியா அதாவது செய்தித்துறை, விளம்பரத்துறை, ஆடிட்டரு, நூலகத்துறை, ஜோதிடர், ஆசிரியர், பிஎட்டு, எம்எட்டு போன்ற ஆசிரியர்கள் எல்லாம் குறிக்கும். அடுத்தது புதன் சுக்கிரனாலே கலைத்துறை சார்ந்த படிப்புகள், ஒரு டிசைனர் இதை போன்ற படிப்புகளை எடுத்து படிக்கலாம். ஒரு டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங்கு அந்த மாதிரி எடுத்து படிக்கலாம். கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கலாம். அடுத்தது புதன் குருனாலே பேராசிரியர், முனைவர் போன்ற படிப்புகளை எடுத்து படிக்கலாம். அடுத்தது புதன் சனி அப்படின்னா தொழில் கல்வி, ஒரு ஐடிஐ, பாலிடெக்னிக்கு, ஒரு பிஇ போன்ற தொழில் சார்ந்த கல்விகளை எடுத்து படிப்பது சிறப்பு. புதன் ராகு அப்படின்னாலே இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா முதல் பதிவில் பார்த்திங்கன்னா தடை தாமதம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஆனால் இந்த அமைப்பு இருந்து ஒரு வெளி மாநிலங்களிலோ அல்லது வெளிநாட்டுகளிலோ படிக்கக்கூடியதாக இருந்தால் தடை தாமதங்கள் அதிகளவு செய்யாது. அடுத்தது புதன் ராகு கிரக சேர்க்கை இருந்ததுன்னா ஒரு துப்பறியாளர், சிபிஐ போன்ற படிப்புகளை எடுத்து படிக்கலாம். அதை சார்ந்தது ஒரு ஆராய்ச்சி சார்ந்த படிப்புகளை படிக்கலாம். இதே புதன் ராகு இருக்குது அப்படின்னா ஒரு காற்று ராசி சம்மந்தப்பட்டு செவ்வாய் தொடர்பில் இருந்தது அப்படின்னா ஏரோமாட்டிக் இன்ஜினியரிங் எடுத்து படிக்கலாம். அதுவே புதன் சுக்கிரன் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அது கூட பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் துறை சார்ந்தது, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கு, ரோபோமேட்டிக் இன்ஜினியரிங்கு போன்ற படிப்புகளும் புதன் சுக்கிரன் தான் குறிக்கும். அடுத்தது புதன் கேது, ஒரு வழக்கறிஞர், சட்டத்துறையில், நீதித்துறை இதையெல்லாம் எடுத்து படிக்கலாம். பிஏ, எல்எல்பி போன்ற படிப்புகளை எடுத்து படிக்கலாம். ஜோதிடர் ஆகலாம் போன்ற படிப்பில் படிக்கலாம். இதனோட உயர்வு அதாவது எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாவங்கள் தொடர்பாக இதனோட தன்மைகள் மாறும்.
மற்ற கிரகங்கள் வர இது கூட சேர சேர தொடர்பாகும்போது பார்த்திங்கன்னா பிரிவுகள் மாறிக்கொண்டே போகும், மாறிக்கொண்டே இருக்கும். இந்த பதிவு அனைவருக்கும் பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.